திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 63ஆம் ரகசியம். அருள் ஆளி கண்டேனோ நல்லானை போலே. சாமி, திருவரங்கத்தில் உடையவருக்கு சோழ அரசன் தொல்லை கொடுக்க கொங்கு நாடு வழியாக மேலை நாட்டுக்கு சென்றார் என்று முன்பு பார்த்தோம் என்று ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். பிள்ளாய், ஆம், போகும் வழியில் உடையவருக்கு வேடுவர்கள் பலர் உதவி செய்தார்கள் என்று கூட கூறினாய், நினைவிருக்கிறது என்றார் ஒரு சிஷ்யர். ஆம் சாமி, அரங்கனே துணையாக இருக்கட்டும் என்று ராமானுஜர் தன் சீடர்களுடன் 7 நாட்கள் உணவு ஏதும் இல்லாமல் கொங்கு நாட்டில் நீலகிரி தொடரை சிஷ்யர்களுடன் வந்தடைந்தார். மாலை இருட்டு சூழ்ந்து கொண்டது. நல்ல மழை வேறு. தூரத்தில் சற்று வெளிச்சம் தெரிய சீடர்கள் அதை நோக்கி வழி கேட்க ஓடினார்கள். விளக்கு எரிந்த இடத்தில் வேடுவர்கள் சிலர் இருந்தார்கள். அவர்களிடம் வழி கேட்டார்கள். சீடர்களை பார்த்த வேடுவர்கள், நீங்க எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்க, திருவரங்கத்திலிருந்து வருகிறோம் என்றார்கள். உடனே வேடுவர்கள் கைகூப்பி, அங்கு ராமானுஜர் நலமா என்று பரிவுடன் கேட்க, சீடர்கள் வியப்புற்று, ராமானுஜரை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, அதற்கு வேடுவரின் தலைவன், நாங்கள் நல்லான் சீடர்கள், எங்களுக்கு நல்லான் உடையவரின் பிரபாவத்தை சொல்லி இருக்கிறார், உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்று உபதேசம் செய்தார் என்றார்கள். வியப்புற்ற சீடர்கள், இவர்தான் உடையவர் என்று பக்கத்தில் இருந்த ராமானுஜரை காட்ட, அவர்கள் விழுந்து எம்பெருமானாரின் திருவடிகளை பிடித்து கொண்டார்கள். அந்த வேடுவர்கள் சொன்ன அந்த நல்லான் பற்றி கூறப் போகிறேன். சக்கரவர்த்தி என்ற வைணவ பெரியவர் வைணவம் பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள காஞ்சியிலிருந்து திருவரங்கம் வந்தார். ராமானுஜருக்கு சீடரானார். ஒரு நாள் அவர் காவிரியில் நீராடும் போது அங்கே ஒரு சவம் மிதந்து வந்தது. கரையில் ஒதுங்கியது. நீராடி கொண்டு இருந்தவர்கள் எல்லோரும் வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள். நல்லான் அந்த பிணத்தின் அருகில் சென்று பார்த்தபோது அப்பிரேதத்தின் தோள்களில் தங்கம் சக்கரம் பொறிக்கப்பட்டிருப்பதை கண்டார். ஒரு விஷ்ணு பக்தனுடைய பிரேதம் என்று அவருக்கு தெரிய வந்தது. ஒரு வைணவரின் உடல் அல்லவா இது என்று சுற்றுமுற்றும் பார்த்தார். யாரும் அருகில் வரவில்லை. ஒரு வைணவ பிரேதத்தை அப்படியே விட்டுவிட்டு போக அவருக்கு மனது இடம் கொடுக்கவில்லை. அந்த பிரேதத்திற்கு அவரே முறைப்படி நீராடல் செய்வித்து திருமண் இட்டு வைதீக முறைப்படி ஈமச் சடங்குகளை செய்தார். இதை பார்த்த ஊர் மக்கள் முகம் சுளித்து, உயர்ந்த அந்தணர் குலத்தில் பிறந்த நீங்கள் என்ன ஜாதி என்று தெரியாத ஒரு அனாதை பிணத்திற்கு வேத முறைப்படி சடங்குகள் செய்யலாமா என்று சக்கரவர்த்தியை ஏசினார்கள். இவர் பிணத்திற்கு தீமூட்டிய காரியம் ஊர் முழுக்க காட்டு தீயை போல பரவியது. அவரை ஊரை விட்டு விலக்கி வைத்தார்கள். சக்கரவர்த்தி என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் இல்லத்தில் துயரத்தில் முடங்கினார். நாளடைவில் அவரை சக்கரவர்த்தி என்று கூப்பிடாமல் எல்லோரும் பொல்லான் என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஊரில் உற்சவம் தொடங்கியது. எல்லா இடங்களிலும் கோலாகலமாக அலங்காரங்கள் செய்து மக்கள் எல்லோரும் ஆலயத்தில் குழுமியிருந்தார்கள். சக்கரவர்த்தி மட்டும் தன் இல்லத்திலேயே இருந்தார். பெருமாள் வீதி புறப்பாட்டிற்கு அலங்காரங்களுடன் புறப்படும் சமயம் அர்ச்சகர் மூலமாக அவன் ஊருக்கு பொல்லான், நமக்கு நல்லான் என்று பெரிதாக முழக்கமிட்டார். ஊர் மக்கள் சக்கரவர்த்தியின் பெருமையை அறிந்து அவர் இல்லத்திற்கு சென்று மன்னிப்பு வேண்டினர். அவரை ஆலயத்திற்கு அழைத்து வந்து உரிய மரியாதைகளை செய்தார்கள். அன்று முதல் அவர் நல்லான் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டார். இந்த நல்லான் சக்கரவர்த்தி பிறகு கொங்கு தேசம் வழியாக சென்றபோது அங்கே வேடுவர்களை கண்டார். உடையவரின் பெருமைகளையும் வைணவத்தின் நல் உபதேசங்களையும் அவர்களுக்கு போதித்தார். நல்லானின் சிஷ்யர்கள் ஆனார்கள். இவர்களே ராமானுஜர் கொங்கு தேசம் சென்ற போது உதவினார்கள். அப்போது உடையவர் அந்த வேடுவர்களின் அன்பை பார்த்து, நல்லான் என்ற ஓர் கார்மேகம் இந்த இடம் வழியாக செல்லும் போது அன்பு மழை பொழிந்து சென்றிருக்கிறது என்றார். சாமி, இறந்தவரின் தோளில் அருள் ஆளி சக்கரத்தை ஒன்றையே கண்ட நல்லான் மற்றவற்றை காணவில்லை. பெருமாளுடைய ஆளியை கண்டு அதில் பெருமாளுடைய அருள் ஆழத்தை கண்டார். நான் நல்லான் போல பெயரெடுக்கவில்லையே, அதனால் ஊரை விட்டு போகிறேன் என்றாள். உடையவர் யோசித்து கொண்டிருந்தார். சாமி, என்ன யோசிக்கிறீர்கள் என்றாள் அந்த சின்ன பெண். நம்பனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்களை கண்ட கால் எம்பிரான் தன் சின்னங்களை இவர் இவர் என்று ஆசைகள் தீர்வனே என்கிறார் பெரியாழ்வார்.
அதாவது வைஷ்ணவ அடியார்கள் நடந்து வருவதைக் கண்டால் சங்கம் சக்கரம் வருகிறது என்று நினைக்க வேண்டும். உடனே அவர்களை விழுந்து வணங்க வேண்டும் என்கிறார். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் மற்றொரு ஸ்ரீ வைஷ்ணவனின் பாதத்தில் விழும் பொழுது நடுவில் பெருமாள் இருக்கிறார் என்ற எண்ணம் வர வேண்டும். அவர் ஆனா பெண்ணா, வயதில் பெரியவரா சிறியவரா, குலம் என்ற எந்த எண்ணமும் இல்லாமல் வணங்கினால் அடியார்களின் தோளில் இருக்கும் ஆளி பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னுவது தெரியும் என்றார். மிக அருமை சாமி. பத்மநாபன் என்றால் எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது என்றாள் அந்த சின்ன பெண். என்ன ஞாபகம் வருகிறது என்று ஒரு சிஷ்யர் கேட்க, அதற்கு அந்த சின்ன பெண், அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே என்றாள். அடுத்து திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபனை சேவிக்க போகிறோமா என்றார் உடையவர் புன்னகையுடனே. 63ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.